மது, இல்லை மது, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு ஸ்ரீராம். இல்லை, ஒரு ஹெல்ப் வேணும் மது. எனக்கு யார்கிட்ட கேட்கனே தெரியல மது. எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்டி எல்லாமே நீ தான். ஏன் நீ எனக்கு இது எல்லாத்துக்கும் மேல நீ. எனக்கு இது யார்கிட்ட கேட்கனே தெரியல. ரொம்ப சங்கட்டமா இருக்கு. உன்கிட்ட கேக்குறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கா? ஏய், என்னன்னு சொல்லு. என்னாச்சு உனக்கு? என்ன வேணும்? அது வந்து மது, அது எங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை மது. அம்மாக்கு என்னாச்சு? இல்ல இல்ல, ஃபீவர். எங்க அம்மா என்னன்னா இந்த மந்த்துக்கு தேவையான மருந்து எதுவும் வாங்கல. எல்லா அமௌண்ட்டையும் கை அடிபட்டுச்சு பாத்தியா, அதுக்கே எல்லாம் செலவழிச்சிட்டாங்களா. ஸோ அவங்களுக்கு காசு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு. மருந்து வாங்க காசு இல்லையோ என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு. கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் இருந்தா நல்லா இருக்கும். அது உன்னால அமௌண்ட் ரெடி பண்ண முடியுமா? எவ்வளோ வேணும்? 500. 500ஆ? என்னால் இப்போ உடனே 500லாம் ரெடி பண்ண முடியாது ஸ்ரீராம். சுத்தம். அப்போ வட்டே இவ்வளோ நேரம் பேசுறது வேஸ்ட்டா? 10-15 days ஆகும். இப்போதான் தரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை மது. ஒன்றும் 20-15 days எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவ்வளோ நாள் எங்கள் அம்மாட்ட மருந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான். அப்போ ஓகே, ரெடி பண்ணலாம். ஒரு 15 days ஆனால் பரவாயில்ல. இல்லை 10 நாள் கழிச்சு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மது. சரி, அப்போனா ஓகே தான். தேங்க்யூ மது, தேங்க்யூ ஸோ மச் மது. மது, இந்த மந்த் 20 என்னோட பர்த்டே. ஓ, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஸ்ரீராம். தேங்க்ஸ் மது. அதுக்குள்ள ரெடி பண்ண முடியுமா? ஏன்னா அது வரைக்கும் தான் மெடிசன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான். அதுக்குள்ளதான் ரெடி பண்ணிடுவேன், கவலைப்படாத. தேங்க்ஸ் மது, தேங்க்யூ ஸோ மச். 10 to 15 daysல 500 rupees ரெடி பண்ணணும்னா அப்போ நம்ம டெய்லி ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் நடந்து தான் போகணும். அப்போதான் நம்ம ஆட்டோ காசை மிச்சம் பண்ணி 500 rupees ரெடி பண்ண முடியும். ஆனால் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் ரொம்ப தூரம் ஆச்சே. டெய்லி சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பி வரணும். பரவாயில்ல, ஸ்ரீராம்காக தானே. அது உங்க அம்மாக்கு எமர்ஜென்சி. நம்ம ஹெல்ப் பண்ணலாட்டி வேற யார் ஹெல்ப் பண்ண போறா? எப்படியாச்சும் சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுக்கணும்.